ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பப்புவா காட்டின் ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்களுக்கான காடு. ஏன் என்பதை இந்த வீடியோக்குள்ளே முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோவியன்ஸ் குட்டி ஸ்டோரிஸ். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூமி மிகவும் அழகானது. இது 3 பங்கு நீரால் சூழப்பட்டாலும் ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்டது. அந்த நிலப்பரப்பை மிகவும் அழகூட்டுவது காடுகள் தான். நாகரிகம் என்ற பெயரில் உலகம் கட்டிடங்களுடன் நிரம்பி விண்வெளி ஆராய்ச்சி என்று தெரிந்த போதிலும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் இத்தகைய ஒரு உலகை காணாமலே வாழ்கின்றனர். இது ஒரு பக்கம் இருப்பினும், பெண்கள் அதிகாரம் குறித்து உலகளவில் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. பெண்கள் மீதான அடக்குமுறை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. சமூகத்தில் பல தடைகளை மீறி பெண்கள் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று வருகின்றனர். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எல்லா வகையிலும் சுதந்திரம் கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பெரும்பாலும் பெண்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் தந்தை அல்லது கணவரை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. எது எப்படியாக இருந்தாலும் இந்தோனேசியாவில் வாழும் மக்கள் பெண்கள் பெருமையை போற்றுவதற்கென்று ஒரு புனித காடு உள்ளது. இந்த காட்டில் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி. ஆண்கள் இந்த காட்டில் தடை செய்யப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் உள்ள பப்புவா காடு புனிதமாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு இந்த காட்டில் முழு சுதந்திரமும் வழங்கப்படுகிறது. எனவே பெண்கள் இங்கு சுதந்திரமாக சுற்றித் திரியலாம். ஆண்கள் மட்டும் இந்த காட்டில் நுழைய தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறினால் ஆண்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது. பப்புவா காடு ஒரு சதுப்பு நில காடு என அழைக்கப்படுகிறது. பல ஆண்டு காலமாக இந்த காட்டில் நுழையும் மக்கள் ஆடை அணிவதில்லை. இது பல தலைமுறைகளாக நடந்து வரும் ஒரு பாரம்பரியம். ஆனால் ஆண்கள் இந்த காட்டில் நுழைந்தால் அவர்கள் அபராதத்துடன் தண்டனையும் அனுபவிக்க நேரிடும். காட்டின் விதிமீறல் செய்யும் ஆண்களுக்கு சட்டம் ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இங்கு வசிக்கும் பெண்கள், இங்கு வந்து செல்லும் பெண்கள் சிறப்பு வகையான கடல் ஓடுகளை சேகரித்து விற்பனை செய்கின்றனர். நகர மக்களால் காடு அழிந்து வந்தாலும், காற்று மாசுபட்டு வந்தாலும், பப்புவா வனத்தின் விசித்திரமான ஒரு பாரம்பரியத்தால் வனம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது என்று பகிர்ந்து கொண்டனர் அங்கு வந்து செல்லும் மக்கள்.